குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தீர்ந்த மருந்து சொல்லடா. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. பொய் இருக்கு இல்லைங்களா, அது தீயை விட பயங்கரமா வேகமா பரவும். ஆனா உண்மை அந்த அளவுக்கு அப்படி போய் சேராது அவ்வளவு வேகமா. பொய் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, உண்மை எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வீடியோ ஆதாரபூர்வமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடும். நேற்றைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. வைரல்லாம் சாதாரணமான வைரல் கிடையாதுங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வரைக்கும் வந்தது அந்த வீடியோ. என்ன வீடியோ தெரியுங்களா? இதோ இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. அந்த வீடியோவில் அந்த அம்மா சொல்ற அந்த ஷாப், டாஸ்மாக் ஷாப், மதுக்கடை என்பது சென்னை டி நகரில் ஒரு ஸ்கூலுக்கு அருகில் உள்ள கடை. 40 வருஷமா போராடணும், அந்த கடையை மூட முடியல. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் மூடிட்டாருன்னு அந்த வீடியோவில் சொல்றாங்க. தப்பே கிடையாது, மதுக்கடைகளை இழுத்து மூடுவது தப்பே கிடையாது. நாங்கள் எப்போதுமே மதுவுக்கு எதிரானவர்கள், மதுக்கடைகளே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள். அதனால பாருங்க, கடைகளை மூடுவது தப்பு கிடையாது. ஆனால் உண்மையா பேசணும். பொய்யை கொண்டு போயிட்டு வைரலாக்கி அந்த பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்ணக்கூடாது. 40 வருஷமா அந்த கடையை மூட சொல்லி போராடினோம், எங்களால முடியல, இப்ப மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? மூடினாங்களா? இல்லைங்களே. அந்த ஏரியாவை சேர்ந்தவர் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, அந்த கடையை மூடலங்க, இப்போதும் அந்த கடை திறந்துதாங்க இருக்குன்ட்டு. இந்த ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரவங்க வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்கு. நான் டீனர் பகுதிக்காரன், அதே தொகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பொய் வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காங்க டீனர் தொகுதியில் ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லிட்டு. எங்க இந்த ஒயின் ஷாப் மூடியாங்க? திறந்தா இருக்குது ஒயின் ஷாப். இதுல ஒரு குடும்பம் தெரியுங்களா? அந்த கடை இன்னும் மூடலங்க, திறந்துதாங்க இருக்கு, பாத்துக்கோங்க. சோசியல் மீடியாவில் பொய்யான வீடியோவை டிவிக்கு கட்சியை சேர்ந்தவங்க பரப்பினுங்கிறாங்கன்னு உண்மையை சொன்ன அவரோட வீடியோ வைரல் ஆகல. ஆனால் மூடாத கடையை மூடி இருந்த சமயத்தில் 12 மணிக்கு தான் மது கடைகள் திறப்பாங்க, அதுதான் டைம். 12 மணிக்கு முன்னாடி 11:30 மணி அந்த சமயத்தில் வீடியோ எடுத்து பார்த்துக்கங்க, மூடிட்டாங்க. 40 வருஷம் போராட்டம் வென்று விட்டதுன்னு அந்த அம்மா சொன்ன அந்த பொய்யான வீடியோ வைரல் ஆகியிருக்கு. ஆகல, வைரல் ஆக்கி இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் வழியாக பாத்துக்கங்கன்ட்டு வைரல் ஆக்கி இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வைரலான அந்த வீடியோ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு வந்து விட்டது. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வரைக்கும் வந்து வைரலான இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே போய் சேர்ந்தது அந்த அம்மா சொன்னது உண்மைன்ட்டு. ஆனால் உண்மையில் அந்த கடை மூடப்பட வேண்டியதுதான் என்று அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களே சொல்றாங்க. அந்த கடையால் நிறைய தொல்லை இருக்குன்ட்டு அதை மூடப்பட வேண்டும்னு. கண்டிப்பா மூடணும். ஆனால் மூடாத கடையை மூடி விட்டதாக ஏங்க பொய்ய பரப்பணும்? 40 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் இதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முயற்சி பண்ணியும் எந்த அரசாங்கமும் எங்களுக்கு செய்யலை. இந்த தாவேக அரசாங்கம் எங்களுக்கு பெரிய உதவியா. மிக்க நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. மூடாத கடையை மூடியதாக சொன்ன ஒரு பொய். ரெண்டாவது, 40 வருஷமா டாஸ்மாக் இங்க இருக்குங்க, நாங்க போராடணும் மூடுறதுக்காகன்னு சொல்றது ரெண்டாவது பொய். ஏன்னா பாருங்க, டாஸ்மாக் வந்தே 23 ஆண்டுகள் தான் ஆகிறது. அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் முறையாக இந்த டாஸ்மாக் மூலமாக சில்லறை விற்பனை மதுபான கடைகளை அறிமுகம் செய்தார்கள். இந்த டாஸ்மாக் யாரால் தொடங்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் முதல்வராக இருக்கும்போது தொடங்கப்பட்டது. பிறகு அந்த டாஸ்மாக் மூலமாக தனியாருக்கு விடப்பட்டிருந்த ஏலம் நிறுத்தப்பட்டு அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் முறையை எந்த முதல்வர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் ஏற்கனவே நம்ம நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கோம். பல ஆட்சிகள், பல முதல்வர்கள் இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த டாஸ்மாக் மொத்தமா யாருடைய தலையில் வந்து விடிந்தது என்று சொன்னால் 2021ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தலையில் விடிந்தது. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். இந்த 5 வருஷத்துல தான் தமிழ்நாட்டில் மது விற்பனையே தொடங்கியது போல சோசியல் மீடியா அதிகப்படியாக வளர்ந்தது இல்லைங்களா?
அந்த சோசியல் மீடியா மூலமாகத்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். 2021ஆம் ஆண்டில் தான் முதலாக தமிழ்நாட்டில் மது விற்பனையை அறிமுகம் செய்ததைப் போல சோசியல் மீடியாவில் பரப்புனாங்க. ஏன்னா இந்த 5 வருட காலத்தில் தான் சோசியல் மீடியா பூதாகரமாக வளர்ந்தது. சோசியல் மீடியாவோட இந்த அசுர வளர்ச்சியை பயன்படுத்தி தான் பாருங்க தேர்தலுக்கு முன்னாடியே ரீல்ஸா பரப்புனாங்கன்னு பார்த்தா, தேர்தல் முடிந்து ஆட்சியை பிடித்த பிறகும் எதற்காக தேவையில்லாத டூப்ளிகேட் பெருமை ரீல்ஸ் வழியா பரப்புனாங்க. இப்ப பாருங்க, அந்த அம்மா பொய்யான விஷயத்த பேசினாங்க. ஆனா பாருங்க, அந்த அம்மா சொன்ன பொய்யை கொண்டு போய் வேகமா சேர்த்துட்டாங்க. ரீல்ஸ் வழியாக வேகமா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கடைசியில இன்றைக்கு உண்மை என்னவென்றால், அந்த அம்மா போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ, நேற்று நான் போட்ட வீடியோ வைரல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பேச, எனக்கு வைரல் ஆகணும் அப்படி பண்ணலாம் ஐடியாவே ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி முன்ன ஃப்ரண்ட்டில் போட்டு கொடுக்குறேன். என்ன விஷயம்னா, நேற்று நான் ஈவினிங் காரில் போகும்போது அந்த ஒயின் ஷாப் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் சரின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி அப்படி பார்த்தேன், லாக் பண்ணிருந்து யாருமே உள்ளே காணோம். உள்ளே 2 பேர், உள்ளுக்கு ஏதோ 2 பேர் இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு வயசானவர் வந்தார். என்னென்ன மூடிட்டீங்களா அப்படின்னா, ஆமாம்மா அப்படின்னாரு. சரின்னு ஓடி வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு. அது என்னமோ திறந்துருக்காங்க, திறக்கலை, நான் டிவிக்கு ஆள், ஓகே டிவிக்கு ஆளாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் டிவிக்கு ஆளாக, EMK ஆளான, காங்கிரஸ் ஆளாக இருந்தால் என்ன, அனைத்தும் ஒன்று தான். எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற யாராக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். சில விஷயங்கள் நடந்து அந்த ஒயின் ஷாப்புக்காக போராடி இருக்கிறது நான் பல வருஷம், அதனால் எனக்கு நல்லா தெரியும், புரிஞ்சுதா? அதனால் இது அவங்களுக்கு அப்படி இல்லை, அவர் சொன்னார், நான் போட்டேன். கண்டிப்பாக இதை மூடிடுவாங்க, கண்டிப்பாக மூடாட்டி அப்புறம் நீங்கள் என்னை என்ன பண்ணிக்கலாம். நான் வீடியோவும் எடுத்து போட மாட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் நல்லா பார்த்துங்க. முக்கியமா அந்த பொய்யான வீடியோவை கொண்டு போய் வைரல் ஆகினாங்க இல்லைங்களா, அவங்க முக்கியமா நல்லா பார்த்துக்கோங்க. நான் போன சமயத்துல கடை மூடி இருந்தது, பக்கத்துல ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா மூடிட்டாங்களான்ட்டு. ஆமாங்க மூடிட்டாங்கன்னு அந்த பெரியவர் சொன்ன நம்பி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ மூடின்ற கடையை பார்த்துட்டு மூடிட்டாங்கன்னு நம்பி நினைச்சு தெரியாம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் போராட்டம் பண்ணலன்னா சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், நான் ரொம்ப வருஷமா போராடினேன்ட்டு. அந்த அம்மா அந்த மதுக்கடையை மூட சொல்லி போராடின வீடியோ இதுக்கு முன்னாடி யாரா பார்த்துருக்குமா? 23 வருஷத்தையே பாருங்க, இந்த டாஸ்மாக் சில்லறை விற்பனை தொடங்கி 23 வருஷத்தையே 40 வருஷம் ஆக்கிட்டாங்க. ஆனா தொடர்ந்து போராடினேன்றாங்க. இதற்கு முன்பாக போராடினதை யாராவது பார்த்துருக்குமா? ஆனா பாருங்க, நான் தப்பான வீடியோ போஸ்ட் பண்ணன்றதுக்காக டிவிக்கு சப்போர்ட்னு நினைக்காதீங்க. இத்தனை வயசுக்கு மேல நான் எந்த கட்சியோட சப்போர்ட்டரா இருந்தா என்னன்னு கேக்குறாங்க இல்லைங்களா. நான் டிவிக்கு சப்போர்ட்ன்ற உண்மையை ஒத்துக்கணும் போங்க. இவன் சாமானியமான அத்தனை பேருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எதுக்காக போட்டாங்க? அவங்க காசு வாங்கினாங்களா? இல்லையே. பொருள் வாங்கினாங்களா? இல்லையே. அவங்க இது வேணும் இது வேண்டாம் டிசைட் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்கள். வேண்டான்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்கன்னா, ஒரு கட்சி வேண்டான்னே வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில், புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணாங்க. சின்ன விசில் அடித்தாங்க, கொஞ்சம் போடுது. என்ன கூட ஒருத்தர் தற்கொலைன்னு சொன்னாங்க. தற்கொலைகள் ஓட்டு போடுது. நாங்கள் தற்கொலை இல்லை, எங்களுக்கு தேவை ஒரு மாற்றம். பாத்துக்கோங்க, அந்த அம்மா ஆரம்பத்துல இருந்தே டிவிக்கு சப்போர்ட்டர் தான். உண்மையை சொல்லிட்டு போங்க. இப்போ உண்மையை சொல்றதுக்கு எந்த கட்சியோட சப்போர்ட்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உண்மையை உண்மையா சொன்னா அது உண்மையா இருக்கணும். ஆனால் அந்த உண்மையை மேனிப்புலேட் பண்ணி பொய்யை ஏன் உண்மை மாதிரி பரப்பணும்? இப்ப பாருங்க, இந்த அம்மா பொய் பேசின அந்த வீடியோ தான் ஃபயரை விட பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அதிகமான வைரல் ஆகி கொண்டு போய் உண்மை அப்படின்ற ஒரு உண்மையை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் இது உண்மை இல்லைன்னு அந்த அம்மா போஸ்ட் பண்ண வீடியோவை வைரல் ஆக்குவாங்களா? நான் பொய் சொல்லிட்டேங்க, ஒரு பெரிய ஒரு பேச்சை கேட்டு நான் தப்பான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த அம்மா மறுபடியும் போஸ்ட் பண்ண வீடியோவை வைரல் ஆக்குவாங்களா? ஆக்கவே மாட்டாங்க. அந்த பொய் தான் பாருங்க இப்பவும் ரீல்ஸ் வழியா ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் கேட்கிறோம், மறுபடியும் சொல்றோம், எதற்காக இந்த வேலையை பண்ணணுங்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியா இதற்கு முன்பாக பொய்யை மட்டுமே கொண்டு போய் நம்ம சேர்ந்ததை போல சேர்த்ததை போல மறுபடியும் எங்க பொய்யே கொண்டு போய் சேர்க்கணும்? உண்மையா கொண்டு போய் சேருங்க. அந்த மதுக்கடை மட்டும் கிடையாதுங்க, உண்மையில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளும் இழுத்து மூடப்பட வேண்டும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பொய்யை ஏன் கொண்டு போய் சேர்க்கறீங்க? இப்ப பாருங்க, அந்த அம்மா பேசின பொய்யை உடைச்சி அந்த பொய்க்கு பின்னாடி உண்மையை எடுத்து போடுறவங்க, யாரெல்லாம் எடுத்து போடுறாங்களோ அவங்களெல்லாம் எதிரிகளா பாக்குறாங்க. பொய்யையும் பொருளையும் பரப்புறவங்களோட நண்பர்களாகவும், அந்த பொய்க்கும் பொருளைக்கும் பின்னணியில் இருக்கிற உண்மையை எடுத்து போடுறவங்களை எதிரிகளாக பார்ப்பதுதான் இப்போதைய ட்ரெண்டிங். சோ பாராட்டுற மாதிரி ஆட்சி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பொய்யை பரப்பி அந்த பொய்யை உண்மையாக்கி இதுதான் உண்மை என்று நம்ப வைத்து ரீல்ஸ் வழியா ஆட்சி நடத்தாதீங்க, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இப்போதற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் வைக்கும் ஒரு பெரிய கோரிக்கை என்னவென்றால், ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போதோ அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போதோ உண்மைத்தன்மையை வெளிப்படுத்திருக்கோம். இந்த திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டதுதான்.
இப்ப நம்ம புதுசா அறிமுகம் செய்யற மாதிரி யாரும் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸை பரப்பாதீங்கப்பா, இதற்கு முன்பாக இருந்த திட்டம் தான் நம்ம இப்போ தொடர்கிறோம்னு உண்மையை எடுத்து போடுங்க. ஏன் தெரியுங்களா? டாஸ்மாக்ல 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் மது விற்பனை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அறிவிக்கும் போது என்ன சொல்லணும்? இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருப்பதுதான். 21 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பதை சட்டமாக்கப்பட்டு இது நடைமுறையில் ஏற்கனவே இருப்பதுதான். அதை செயல்படுத்தாத கடையில் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கணும். ஆனா பாருங்க, 21 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று வந்த சில தினங்களுக்குள்ளாகவே பிறப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் தாவேக ஆட்சியில் தளபதியின் அதிரடின்னு சொல்லி ஒரு பொய்ய பரப்பி ரீல்ஸ் வழியா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த ரீல்ஸ் வழியா கொண்டு போய் சேர்க்கிறத வைரலாக்கி வந்த சில தினங்களுக்குள்ளாகவே கொண்டு வரப்பட்ட சிறப்பு சட்டம் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்றாங்களே. ஆனா உண்மையில் இது உண்மையா? உண்மையை திரும்பி பார்க்கணும் இல்லைங்களா? அங்க பாருங்க, 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது சட்டமாக இருக்கிறது. அதற்கு கீழே வரக்கூடியவர்களை அன்பாக அழைத்து அவர்கள் பேசி வேண்டாம் என்று அனுப்பி வைப்பது கடமையாக நாம் நம்முடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே 21 வயசுக்கு மேலே யாரும் வரக்கூடாது. நாங்கள் இப்பொழுது கேட்டிருப்பதை கூட 21, 22, 23 புதிதாக வருகிற பொழுது அவருடைய பெயரை எங்களுக்கு கொடுங்கள், வயதை பற்றி கவலை இல்லை, அவங்ககிட்ட பேசி நாங்கள் அவங்கள வந்து ஏதாச்சும் மாற்றி கொண்டு போக முடியுமா? இந்த வீடியோ 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2023ஆம் ஆண்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லும் போது பதிவு செய்யப்பட்டது. கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சட்டத்தை சில தினங்களுக்குள்ளாகத்தான் இதை போல ஒரு புதிய சட்டத்தை இயற்றப்பட்டதை போல இந்த பொய்யை பேசுறீங்க இல்லைங்களா? அந்த பொய்யை தான் பில்டப் பண்ணி ரீல்ஸ் வழியா கொண்டு போய் சேர்க்காதீங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாதபடி ஒட்டுமொத்தமான மக்களை குழப்பாதீங்க. இன்றைக்கு சோசியல் மீடியாவோட வளர்ச்சி பூதாகரமாக வளர்ந்திருக்குன்றதை எல்லாரும் உணரணும். அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருப்போம், இந்த சோசியல் மீடியாவோட வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி, எங்கேயுமே யாருமே உலகத்துல எதிர்பார்க்காத வளர்ச்சின்ட்டு. இந்த தேர்தலில் முடிவு இதை போல மாறியதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்ததும் இந்த சோசியல் மீடியா தான் என்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நேற்றைய தினம் ஒரு வீடியோ வாயிலாக பதிவு பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியாவோட பவர் அந்த மாதிரி. அந்த சோசியல் மீடியா வழியா கொண்டு போயிட்டு பொய்யான விஷயத்தை ஏன் பரப்புறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி தான் சோசியல் மீடியா வழியாக பரப்புற விஷயத்தை ரீல்ஸ் வழியா நம்ம ரசிச்சிருந்த மாதிரி இப்பவும் அதே மாதிரி பொய்ய பரப்புற விஷயத்தை ரசிச்சா எப்படிங்க? வேற யாராவது சோசியல் மீடியா வழியா உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொண்டு போய் சேர்த்தால் அந்த பொய்க்கு பின்னாடிகிற உண்மையை உடைப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் வேலை. ஆனா பாருங்க, இன்றைக்கு பொய்யையே மூலதனமாக கட்டமைக்கிறது யாருங்க? இந்த விஷயத்துக்கும் உதாரணமாக மேற்கோள் காட்டுவது எதுவென்றால், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க. அது 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோ இல்ல 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோ குடிப்பழக்கம் கொண்டவர்கள் அவர்களாக திருந்தும் வரை அவங்கள திருத்த முடியாது. அதே சமயத்துல போதை பழக்கம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வருவது போதை அல்ல, பொய் இருக்கு இல்லைங்களா? பொய், அந்த பொய்யை கொண்டு போய் பரப்பி அந்த பரவுகின்ற பொய்யை பார்த்து ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுவும் ஒரு விதமான போதை. சரி, அது போட்டோம். அடுத்து பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புக்காக தாவேக அரசு அமைத்த கையோடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்கின்ற தலைப்பில் ஒரு வாகனம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்கின்ற தலைப்பு கொண்ட இந்த ரோந்து வாகனம், பேட்ரோல் வெஹிக்கிள், ரோந்து பணியிலேயே இருக்கும், ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக. ஆனால் இதை முதலாக கொண்டு வந்ததை போல ஒரு பில்டப் பண்றது தான் தப்புன்னு சொல்றோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே இது நடைமுறையில் உள்ளது, அதை தலைப்பை மாத்தி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. ஆனால் புதிதாக இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததை போல சோசியல் மீடியா வழியா பரப்புறாங்க இல்லைங்களா? அதைத்தான் தப்புன்னு சொல்றோம். பெண்கள் பாதுகாப்புக்காக இப்போது உருவாக்கப்பட்ட இந்த தலைப்பில், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தலைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த பேட்ரோல் வெஹிக்கிள் ஆல்ரெடி பிங்க் பேட்ரோல் என்கின்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த பிங்க் பேட்ரோல் என்கின்ற தலைப்பைத்தான் மாற்றி இந்த தலைப்பை நம்ம மாற்றிட்டு கொண்டு உண்மையை சொல்றதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உண்மை அதுதான். பிங்க் பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்கிற நம்பரும் இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தில் இயங்கி வரும் இந்த பேட்ரோல் வெஹிக்கிள் நம்பரும் ரெண்டுமே ஒரே நம்பர் தான். பாருங்க, கலரை மாத்திரம், ரோந்து வாகனத்தோட கலரை மாத்திரம் பிங்க் பேட்ரோல் என்கின்ற தலைப்பை எடுத்துட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தலைப்பு கொடுக்குறோமே தவிர ஏற்கனவே இது நடைமுறையில் உள்ளது தான்ட்டு உண்மையை சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் புதிதாக இப்போதுதான் தமிழ்நாட்டில் அதிரடியாக கொண்டு வரப்பட்ட திட்டம் சிஸ்டம்னு சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் வழியா கொண்டு போய் சேர்க்கிறது தான் ரொம்ப தப்பு. அது மட்டும் கிடையாது, பெண்களின் சிறப்பு பாதுகாப்புக்காக திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த பிங்க் பேட்ரோல் என்கின்ற தலைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம்
முதலாக திமுக ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டதா? அப்படி கேட்டா அதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் அம்மா பெட்ரோல் என்கின்ற தலைப்பில் கொண்டு வந்த சிஸ்டம் இது. சோ அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அம்மா பெட்ரோல் என்கின்ற சிஸ்டத்தை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, கொஞ்சம் ஹைடெக்கா அப்கிரேட் பண்ணி பிங்க் பெட்ரோல் என்கின்ற தலைப்பில் திமுக ஆட்சி காலத்தில் மாறியது. இப்போது தாவேக ஆட்சி காலத்தில் அந்த பிங்க் பெட்ரோல் என்கின்ற தலைப்பு மாற்றப்பட்டிருக்கு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்கின்ற பெயரில். சோ அந்தந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டமோ சிஸ்டமோ ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் அந்த சிஸ்டத்தோட திட்டத்தோட தலைப்பு மாற்றப்படுகிறதே தவிர, ஆனால் ஏற்கனவே இவை அனைத்தும் நடைமுறையில் உள்ளதை தலைப்பை மாற்றி ஃபாலோ பண்றோம்னு சொல்லி உண்மையை வெளியிடுற பட்சத்துல தப்பு கிடையாது. ஆனால் புதிதாக தாவேகா அரசு அமைந்த கையோடு தான் புதிதாக இதை போன்ற ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதுதான் தவறுன்னு சொல்றோம். என்ன பாருங்க, எந்த ஆட்சி மாறினாலும், யார் ஆட்சியில வந்து உட்கார்ந்தாலும், எந்த தலைப்பு மாறினாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தானே ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கும் உதாரணம் இந்த பிங்க் பெட்ரோல் அறிமுகம் செய்த போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ. சிஎம் சார் லான்ச் பண்ண இந்த வெஹிக்கிள் வந்து எஸ்பெஷலி ஃபார் சிட்டிஸ் காண்டி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி உமன்ஸ் அவேர்னஸ் காண்டி. எங்கேயாவது அபியூசஸ் நடக்கிற ஏரியாலாம் கவர் பண்ணுவோம். 181 கால்ஸில் வர கால்ஸ்க்கெல்லாம் இமீடியட்டாக போய் லான்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உமன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம் சார் கொடுத்த இந்த வெஹிக்கிள்ஸில் வந்து ஐடி ஃபீல்டு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஜோன்ஸில் மூவ் பண்ணுற எல்லாரையும் வந்து அவங்களோட டியூட்டி ஹவர்ஸ் முடிஞ்சோ இல்லை ஸ்கூல்ஸ்லேருந்து முடிஞ்சு வரவங்க எல்லாரும் தனியாக வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம் சார் கொடுத்த இந்த 80 வெஹிக்கிள்ஸ் சிட்டிஸ்குள்ள ரோமிங்ல இருக்கும்போது எல்லாரும் ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கே ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கிற ஒரு நம்பிக்கையை கண்டிப்பா நாங்க ஏற்படுத்துவோம். ஸோ இதே டீம் தான் ஒர்க் பண்ண போறாங்க. புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட அந்த சிஸ்டத்துல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. அப்ப இந்த மாதிரி பிங்க் பெட்ரோல்லாம் இருந்ததுன்னா பெண்களுக்கு எதிராக ஏங்க இவ்வளவு அநியாய அக்கிரமம் நடந்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை ஏன் உருவாகிவிட்டது? யார் சொன்னது? டிவிகே கட்சி அதன பிரச்சாரத்தில் முன் வச்சாங்க. அப்படிதான் முன் வச்சாங்க. போற எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு சொல்லியே தான் பாருங்க விஷ ஊசியை ஏற்றினாங்க. சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பரப்புனாங்க. ஆனால் உண்மை நிதர்சனம் என்னங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற தவறெல்லாம் பாருங்க மொத்தமா சேர்த்து தூத்துக்குடியில் ஒரு தவறு, கோயம்புத்தூர்ல ஒரு தவறு, திருநெல்வேலியில ஒரு தவறு, இந்த தவறெல்லாம் மொத்தமா எடுத்து ரீல்ஸ் ஆக்கி ஒரு சோகமான ரீரிகார்டிங்கை கிரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஓஹோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிவிட்டது, இந்த கொடுங்கோல் ஆட்சி எப்போது அழியும், மாறுமா ஆட்சி, பொறுத்திருங்கள் காத்திருங்கள் தேர்தல் வரைன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு எடிட்டிங்லாம் பண்ணி என்னென்ன பரப்பணும். ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB ஒவ்வொரு ஆண்டும் அவங்க கொடுக்கிற தரவுகளின் அடிப்படையில் நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை குறித்து ஒரு முதல் 10 இடங்களை பிடித்த மாநிலங்கள்ல டாப் 10 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு தான் பாருங்க இருக்காங்க. இல்லவே இல்லைங்களே. பிஸ்கெட் ஏபி கட்சி ஆட்சி புரியும் பெரும்பாலான மாநிலங்கள் தான் பாருங்க அந்த 1-10 இருக்கு. பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கிற அந்த 1-10 இருக்கிற மாநிலங்களின் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு இருக்கா? அதிகமான குற்றங்கள் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குங்களா? இல்லைங்களே. சோ பெண்களுக்கு எதிராக அதிகமான குற்றங்கள் நடைபெறும் முதல் 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இல்ல. சரி, பெண்களுக்கு எதிராக குறைவான குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்கள் எதுங்க? அங்கதான் பாருங்க தமிழ்நாடு இருக்கு. 2025ஆம் ஆண்டு டேட்டாவின் படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள்ல மிக குறைவாக இருக்கிற மாநிலங்கள் எதுவென்று சொன்னால் 3 மாநிலங்கள், சிக்கிம், நாகாலாந்து, தமிழ்நாடு. இது திமுக அரசு கொடுத்த டேட்டா கிடையாதுங்க. ஆமாங்க, திமுக அரசு பொய்யான டேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு திமுக அரசு கொடுத்த டேட்டா கிடையாது. மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்கும் NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிற தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கிற டேட்டா. அந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக குறைவான குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, அதிகமான குற்றங்கள் நடைபெறும் 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு பட்டியலிலேயே இல்லை. சோ உண்மை இவ்வாறாக இருக்க தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக உருவாகிவிட்டது என்கின்ற மாய தோற்றத்தை கொண்டு போய் சேர்த்தது எதன் வழியாகங்க? சோசியல் மீடியா வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, ரீல்ஸ் மூலமாக. ரீல்ஸ் வழியா வருகின்ற பொய்யையும் கட்டுக்கதையும் பொருளையும் பாருங்க ஷேர் பண்ணி பரப்பிடுவாங்க, சந்தோஷப்பட்டுப்பாங்க. பாத்துக்கங்க திமுக ஆட்சியின் இதே போல அநியாய அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறதேன்ட்டு. உண்மையை தேடி போய் படிப்பாங்களா? என்னப்பா இந்த வீடியோல இப்படி சொல்றாங்களே, உண்மை அதுதானு சொல்லி டேட்டாவை போய் தோண்டி ஆராய்ச்சி பண்ணி படிப்பாங்களா? பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ரீல்ஸ்.
அந்த ரீல்ஸ் உலகம். அன்னைக்கு தான் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தா இன்றைக்கும் பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சிஸ்டத்தோட பெயரை தலைப்பெல்லாம் மாத்தி புதிதாக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை போல மறுபடியும் பாருங்க ரீல்ஸ் வழியா பரப்பினுக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிற உண்மையா எடுத்து சொல்ல வேண்டியதுங்க. இதற்கு முன்பாக இருந்த திட்டத்தோட தலைப்பை தாங்க நம்ம மாத்துறோம். புதுசா இப்போதைக்கு எதுவும் கொண்டு வரலன்ட்டு உண்மையை சொல்றதுல நம்ம என்ன குறைஞ்சிட போறோங்க? குறைஞ்சு போயிடுவோமா? ஏயா குறைஞ்சுதான் போயிடுமா? என்ன இது? புதுசா நாங்க கொண்டு வந்த திட்டத்தை போல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தானே ரீல்ஸ் வழியா பில்டப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு தலைப்பை மாத்திரம்னு உண்மையை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரீல்ஸ் தான் உலகம், உலகம் தான் ரீல்ஸ். இதைத்தான் நம்பணும். பொய்ய வேகமா பரப்பிடுவோம் உண்மையை போல. ஆனா அந்த பொய்க்கு பின்னாடிங்கிற உண்மைன்னு எடுத்து போட்டாங்கன்னா அது அவ்வளவு வேகத்துல போகாது. ஏன் தெரியுங்களா? பொய்க்கு இருக்கிற பலம் உண்மைக்கு என்னைக்குமே இருக்காது. உண்மை ஜெயிக்கும், ஆனா லேட்டா ஜெயிக்கும். ஆனா அந்த உண்மை ஜெயிக்கிறதுக்குள்ள போய் தான் போய் ஜெயிச்சிட்டு இல்லைங்களா? அதுக்கப்புறம் யார் தான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது கண்டிப்பா பாருங்க, இந்த ரீல்ஸ் உலகத்தை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்னு தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.